கையை கல் ஊற்றுங்க, கல் அடிக்கிறீங்க கைங்க. சவுட்டு இந்த வார்த்தை வாசம் பேசுறது. உங்க கீழே லைட் ஆகுது. ஓகே சுக்கோ ப்ராவே ஒழுங்கா கை வந்துருது. கடைக்கா கை வந்துருது. வரக்கூடியா காந்தியத்ரா முள்ளுங்க எல்லாம் ஒரு எடுத்து வந்து உங்க மறுவேளை ஐயோ இந்த காலத்துல கீழே ஊத்த அத செஞ்சு எடுத்துறோம். இந்த வேலை வந்து ஊத்த நம்ம பரபரப்பா இருக்காங்க. அவர் நிக்கிறாங்க பாருங்க. அடிச்சிட்டா வந்து ஒரு பிரச்சனை இல்ல கரண்ட் எடுத்து வருவாங்க. கிண்டுவோம் எல்லாம் அடிக்கிறோம் இப்படி போவோம். இது நீங்க வந்து யூடியூப்ல போடுங்க. கல் அடிக்கிறவங்க எப்படி அடிக்கணும், எப்படி அடிக்க ஏதாவது ஒரு உதாரணம். நீங்க பத்தி நினைக்கிறீங்க? நாங்க ஒரு ஆடி நினைக்கிறாங்க. கரண்ட் எடுத்துருவாங்கடா. உங்கள்கிட்ட நேரம் பாரு. போல சவுட்டு பிடிக்காத பையன் ஏதோ வேணாம் கொடுக்கலாம் பாருங்க. ஒரு மரத்து கல், நல்ல சுத்தமான கல். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கல் அடிக்கும்போது சவுட்டு கலந்து கட்டிச்சுமா சும்மா கிரு நின்றும் பெரிய நம்ம முன்னோர்கள் நம்ம பணக்காரரை கண்டு எடுத்துக்கின்றாரு. அவர் அப்படிதான் எல்லாரும் வாங்கி கிண்டிட்டு கரண்ட் உள்ளுக்கு போட்டுருவாரு. அது சூடு வெட்டி வருது. சூடு வெட்டி எடுத்து பெஞ்ச வாயில் கல் ரெடி ஆச்சு. இதை இப்ப நம்ம புரிஞ்சு மகிழ்ச்சி ஆகும். சரி அருந்தி ஊத்துறார்கள் கீழே ஊத்துறார்கள். போதும் லக்க இறங்குதுல. வாட அறையுது. டேய் நீ வாடன்றா. நீ இந்த மாதிரி ஜூம் பண்ணி இருக்காங்க. எனக்கு கட்டு கோவம் வந்துடும். ஊத்துறார்கள் ஒரு காசு இருக்கிறது. எல்லாம் குடித்து நாசமாக போகணும் என்று பழகிறார், ஆசைப்படுகிறார். அதாவது பணக்காரர் எல்லாரும் ஓகே எல்லாம் வந்து எம்சிங் எல்லாருங்க என்னங்க பெஞ்சு நீங்க தான் இன்வால்வ் ஆகணும். வயசுல மூத்தவர் அடிக்கலாம். வீடியோ அடிக்கலாம். அவர் தான் வயசுல மூத்தவர். இங்க கொடுங்க. இவர் தான் அந்த வயசுல மூத்தவர். ஒரு பேக்கே ஏத்துங்க முத. நீங்க சொல்லுங்க கரெக்டா இருக்கு. அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னது கடை இறங்குற மாதிரி இருக்கு. மிக்சிங் எப்படி